1 Timothy chapter 4. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் in verse 15. 15ஆம் வசனம். Take pains with these things, be absorbed in them, so that your progress will be evident to everybody. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளில் நிலைத்திரு. Timothy was already ahead of everybody else. ஏற்கனவே தீமோத்தேயு மற்றவர்களை காட்டிலும் எவ்வளவோ முன்னே சென்று விட்டார். We can take the example of a school. Timothy were in 10th standard and the others are in 3rd, 4th standard. ஒரு பள்ளியை உதாரணமா எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்கள் எல்லாரும் 3, 4 வகுப்பில் இருக்கும்போது தீமோத்தேயு 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். And he is telling Timothy, don't be satisfied that you are ahead of the others. மற்றவர்களை காட்டிலும் நீ மேலே இருக்கிறாய் என்பதனாலே திருப்தி அடைந்து விட வேண்டாம் என்று பவுல் சொல்கிறார். You must go to the 11th and the 12th and to graduate study. நீ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பின்பு பட்ட படிப்புக்கு செல்ல வேண்டும். You must keep on going. நீ தொடர்ந்து முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். If you take the example of a mountain climbing, அல்லது ஒரு மலை ஏறுகிற காரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Timothy was much higher up the mountain. மற்றவர்களை காட்டிலும் தீமோத்தேயு மலையிலே மேலே இருக்கிறார். He says, don't be proud that you are ahead of all the others in your church. சபையிலே மற்ற எல்லாரை காட்டிலும் நீ முன்னேறி சென்றபடினாலே நீ திருப்தி அடைந்து விட வேண்டாம். That is a great danger. அது ஒரு பெரிய அபாயம். Danger that faces many people. I am ahead of the others, so I can relax. நான் மற்றவர்களை காட்டிலும் முன்னேறி சென்று விட்டேன், ஆகவே நான் சற்று இளைப்பாறி விடலாம் என்கிறதான ஒரு பெரிய ஆபத்து. There is no such thing as relaxing in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில இளைப்பாறி விடலாம் என்கிறதான ஒரு காரியமே இல்லை. If you stop, you'll fall. நீங்கள் எங்கே வளராமல் நின்று விடுவீர்களோ அங்கே நீங்கள் விழுந்து விடுவீர்கள். It's like an airplane. ஒரு விமானத்தை போல. When an airplane is going in the sky, விமானம் மேலே வானத்திலே போய் கொண்டிருக்கிறது. if it stops, அங்கே நின்றால் it fall. அது விழுந்து விடும். The only way it can prevent from falling is by moving all the time. கீழே விழுவதிலிருந்து நிறுத்துவதற்கு ஒரே வழி அது முன்னேறி போய் கொண்டே இருக்க வேண்டும். Like that in the Christian life. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. If you compare yourself with others, மற்றவர்களோடு நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது you are ahead of them, மற்றவர்கள் காட்டிலும் முன்னே செல்கிறீர்களா? and you stop studying the Bible because you already know so much more than others. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன், ஆகவே இனிமேல் படிக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? You don't need to know more about God because you already know more than all the others. மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாக தேவனை அறிந்திருக்கிறேன், ஆகவே தேவனை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ள தேவையில்லை என்று சொல்கிறீர்களா? That is how elders backslide. இப்படித்தான் மூப்பர்கள் பின்வாங்கி போகிறார்கள். They are flying. அவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள். Suddenly they fall. திடீரென விழுகிறார்கள். So Paul tells Timothy, ஆகவே பவுல் தீமோத்தேயுக்கு your சொல்கிறார், progress must be evident to all the others. நீ தேறுகிறது அல்லது வளருகிறது எல்லாருக்கும் விளங்க வேண்டும். Even though you are much ahead of them, அவர்களை காட்டிலும் நீ முன்னே சென்று கொண்டிருந்தாலும் சரி, you must keep progressing நீ தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். and encourage others to progress. மற்றவர்களும் வளரும்படியாக உற்சாகப்படுத்து. What is the top of the mountain? அந்த மலை உச்சி என்ன? The top of the mountain is to become 100% like Jesus Christ in every area. எல்லா பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவை போலவே 100% மாறுவதுதான் அந்த மலையின் உச்சி. That means I look at money, material things the way Jesus looked at it. இயேசு பணத்தையும் பொருட்களையும் எப்படி பார்க்கிறார் அதே கண்ணோட்டத்தில் நானும் பார்ப்பது. Speech becomes exactly like the speech of Jesus. இயேசுவுடைய பேச்சை போலவே என்னுடைய பேச்சு மாறுகிறது. I have the same humility that Jesus had. இயேசுக்கு இருந்தது போல அதே தாழ்மை, the same purity that Jesus had. இயேசுக்கு இருந்த அதே தூய்மை. Look at women the way Jesus looked at women. இயேசு ஸ்திரீகளை எப்படி பார்க்கிறார் அதே விதமாய் பார்க்கிற பார்வை. That is the top of the mountain. அதுதான் அந்த மலையின் உச்சி. None of us have reached there. நம்ம யாருமே அதை அடையவில்லை. But very few are pressing towards the mark. ஆனால் ஒரு சிலர் அந்த லக்கை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். And the reason they have stopped pressing towards the mark is they are comparing themselves with other people. இப்பொழுது லக்கை நோக்கி தொடராமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் தங்களை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். Maybe you are better than the other elders. மற்ற மூப்பர்களை காட்டிலும் ஒருவேளை நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம். Maybe a lot of other elders respect you as a senior elder. நீங்கள் ஒரு மூத்த மூப்பர் என்பதனாலே மற்ற மூப்பர் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கலாம். If you begin to think about that, you'll be a backslider. நீங்கள் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பின்வாங்கி போவீர்கள். It's always good to think of yourself, have small ideas about yourself. உங்களை குறித்து எப்பொழுதுமே சிறிய எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. I keep saying to myself, நான் என்னை குறித்து பார்த்து சொல்கிறேன், I am a sinner saved by the grace of God. நான் தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. I said it this morning also. இன்று காலை கூட இதை பார்த்தேன். To the Lord. ஆண்டவரிடத்தில் சொன்னேன், Lord, I am a sinner saved by the grace of God. ஆண்டவரே தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி. And I want to be saved from all sin in my life because Jesus died
to save me from all sin. எல்லா பாவங்களிலிருந்தும் நான் விடுதலையாகும்படியாக இயேசு மரித்தபடினாலே நான் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறேன். I don't even want a smell of some sin in my life. ஒரு பாவத்தினுடைய வாசனை கூட என்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. ஏன்? Not to show other people. I'm not bothered what other people think. மற்றவர்களுக்கு என்னை காண்பிக்கும்படியாக அல்ல, நான் மற்றவர்களை குறித்து கவலைப்படுவதில்லை. Because my Savior suffered so much to free me from those sins. என்னை அந்த பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக என்னுடைய இரட்சகர் அவ்வளவு பாடுபட்டார். Do you feel like that? அப்படி உணர்கிறீர்களா? You feel, oh Lord Jesus, you suffered so much to be free me from my sin. ஆண்டவரே, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும்படியாக அவ்வளவாய் நீர் பாடுபட்டீரே ஆண்டவரே என்று நீங்கள் எண்ணி பார்க்கிறீர்களா? That's why I'm very careful about how I speak. ஆகவே தான் நான் பேசுகிற விதத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறேன். People can get angry with me. மக்கள் வேண்டுமானால் என் மீது கோபப்படலாம். I won't get angry with them. நான் அவர் மீது கோபப்பட மாட்டேன். Because I have a Savior who died to save me from my anger. என்னுடைய கோபத்திலிருந்து என்னை ரட்சிக்கும்படியாக எனக்காக மரித்த ஒரு இரட்சகர் உண்டு. The Savior who died so that my eyes will from now on be always pure. இப்பொழுதிருந்து என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே தூய்மையா இருக்கும்படியாக ஒரு இரட்சகர் எனக்காக மரித்திருக்கிறார். And in so many other areas. இன்னும் பல பகுதிகளிலே always think of what Jesus died to save you from. எப்பொழுதுமே இயேசு உங்களை அந்த பாவங்களிலிருந்து ரட்சிக்கும்படியாக மரித்தார் என்பதை எண்ணிக்கொண்டே இருங்கள். Then you will never be proud of yourself. அப்படியானால் ஒரு காலம் உங்களை குறித்து நீங்கள் பெருமை அடைய மாட்டீர்கள். Always weep for your failures. எப்பொழுதுமே உங்களை வீழ்ச்சிக்காய் நீங்கள் அழுவீர்கள். So Paul tells Timothy, your progress must be seen by others. ஆகவே உன்னுடைய வளர்ச்சி மற்றவர்களால் காணப்பட வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். If you want your progress to be evident to others, you must take pains with these things and be absorbed in them. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நீ சிரத்தை எடுக்க வேண்டும், இதிலேயே நீ சிந்தித்துக் கொண்டு அதிலே நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். You know, in Bangalore sometimes I've compared myself with the businessmen who run the shops in the city. பெங்களூரிலே பட்டணத்திலே தங்களுடைய வியாபாரத்தை நடத்தக்கூடிய வியாபாரிகளோடு கூட நான் என்னை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறேன். Now you know that no lazy man will make profit in business. உங்களுக்கு தெரியுமா, சோம்பேறி ஒருவன் கூட தொழிலிலே லாபத்தை சம்பாதிக்க முடியாது. People who make profit in business are people who work morning till night. இரவும் பகலும் உழைக்கிறவர்கள் தான் லாபத்தை சம்பாதிப்பார்கள். And at night they dream about making profit also. இரவும் கூட தூங்கும் பொழுது எப்படி லாபம் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி கனவு காணுவார்கள். Why? ஏன்? Because money is their God. ஏனென்றால் அவர்களுக்கு பணம் தான் தெய்வம். And they work and work and work and they become crorepathi's after some time. அவர்கள் அப்படியாய் தொழில் செய்து 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 அவர்கள் கோடீஸ்வரர்களாய் மாறுகிறார்கள். Now Jesus said, இயேசு சொல்கிறார், there are only two gods. இரண்டு தேவர்கள். One is money and the other is the true God, the Father of Lord Jesus Christ. ஒன்று பணம், இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And I say, I'm serving the true God. பிதாவாகிய தேவன், நான் மெய்யான தேவனை சேவிக்கிறேன் என்று சொல்கிறேன். That fellow, I say, is for serving a false God, money. அந்த மனிதன் பொய்யான தெய்வமாகிய பணத்தை சேவிக்கிறான் என்று சொல்கிறேன். But if he is more wholehearted to serve a false God than I am to serve the true God, I should be ashamed of myself. மெய்யான தேவனை சேவிக்கிற என்னை காட்டிலும் பொய்யான தேவனை சேவிக்கிற அவனுக்கு அதிகமான வைராக்கியம் இருக்கும் என்று சொன்னால் அதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். I have seen so many people in the world who worship money. உலகத்திலே பணத்தை ஆராதிக்கிற அநேக மக்களை நான் பார்த்திருக்கிறேன். Even believers. விசுவாசிகள் கூட. Their mind is so occupied with how to make more, how to make more. இன்னும் எப்படி அதிகமாய் பணம் சம்பாதிக்க முடியும் என்று சொல்லி தங்களுடைய மனதிலே அதிலேயே திளைத்திருக்கிறார்கள். A little more here, a little more there. இங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமா, அங்க கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமா? I said, Lord, I'm ashamed of myself. ஆண்டவரே, என்னை குறித்து வெட்கப்படுகிறேன். That fellow is serving a false God so wholeheartedly. அவன் பொய்யான தெய்வனை முழு இதயமாய் சேவிக்கிறானே. I say I'm serving the true God. நான் மெய்யான தேவனை சேவிக்கிறேன் என்று சொல்கிறேன். So I tell you, those businessmen have been a challenge to me. இந்த வியாபாரிகள் தொழிலதிபர்கள் எனக்கு சவாலாய் இருந்திருக்கிறார்கள். I say, Lord, when I stand at the judgment seat of Christ, ஆண்டவரே, நான் நியாயாசனத்தின் முன்பாக நிற்கும் பொழுது it should not be seen that some businessman served God, his God, money more wholeheartedly than I served my God. நான் என்னுடைய தேவனை சேவித்ததை காட்டிலும் வேறொரு தொழிலதிபன் தன்னுடைய தெய்வத்தை அதிகமாய் சேவித்திருக்கிறான் என்பதை ஒரு காலம் நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. How is it with you today? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? If Jesus were to come today, இன்றைக்கு இயேசு வருகிறார் என்றால், and he compares your zeal for God with the zeal of some businessman in India to make money. இந்திய தேசத்திலே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒருவனுடைய வைராக்கியத்தையும் உங்களுடைய வைராக்கியத்தையும் இயேசு ஒப்பிட்டு பார்ப்பார் என்றால், who will be greater?
யாருடைய வைராக்கியம் பெரிதா இருக்கும்? I want to have more zeal than the businessman who worships money the most in India. இந்திய தேசத்திலே பணத்தை அதிகமாய் வணங்கக்கூடிய ஒரு தொழில் அதிபருக்கு இருக்கக்கூடிய வைராக்கியத்தை காட்டிலும் என்னுடைய வைராக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும். I want to have a zeal to be pure. சுத்தமாய் இருப்பதற்கு ஒரு வைராக்கியம் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். To me, wealth is purity. எனக்கு சொத்து என்பது பரிசுத்தம். Sin means I'm poor. பாவம் என்பது எனக்கு பாவம் இருக்கும் என்று சொன்னால் நான் ஏழையா இருக்கிறேன். Do you understand it like that? நீங்கள் இப்படி விளங்கிக் கொண்டீர்களா? See, in the world, everybody wants to be rich. உலகத்தில் எல்லாருமே பணக்காரராக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். I wish everybody in the church will want to be pure like that. சபையிலே அதுபோல ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Why do they go after becoming rich? ஏன் அவர்கள் பணக்காரர்களாய் மாறுகிறார்கள்? Because they say this is the big thing, money can get. பணம் தான் பெரியது என்று சொல்லி போகிறபடினாலே. And you will pursue after purity only when you see that purity is the real wealth for eternity. பரிசுத்தம் தான் நித்தியத்திலே பெரிய உண்மையான சொத்து என்பதை நீங்கள் எப்பொழுது பார்த்தீர்களோ அப்பொழுது மட்டுமே அதை நீங்கள் நாடுவீர்கள். When somebody gets angry with me, it's because he's a poor man. ஏன் ஒருவன் என் மீது கோபப்படுகிறான்? அவன் ஏழையா இருக்கிறான். When I forgive him, I'm a rich man. அவனை நான் மன்னிக்கும் பொழுது நான் பணக்காரனா இருக்கிறேன். When people want to see dirty movies, it's because we are poor. அசுத்த படங்களை மக்கள் பார்க்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஏழைகளா இருக்கிறார்கள். When I turn my eyes away from that, it's because I'm a rich man. நான் அவைகளை விட்டு என் கண்களை திருப்பிக் கொள்கிறேன் ஏனென்றால் நான் பணக்காரனா இருக்கிறேன். Purity is wealth. பரிசுத்தம் என்பது உண்மையான சொத்து. The more sin you have in your life, the more poor you are. எந்த அளவுக்கு அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் தரித்திரனா இருக்கிறீர்கள். Now you tell me, is there any church in Tamil Nadu preaching this today? இன்றைக்கு ஏதாவது தமிழ்நாட்டிலே சபைகள் இப்படி கட்டப்பட்ட காரியங்களை பிரசங்கிக்கிறார்களா? I haven't seen it in India, leave alone Tamil Nadu. தமிழ்நாட்டை விட்டு விடுங்கள், இந்திய தேசத்திலேயும் நான் பார்க்கிறதில்லை. In the churches in India today, people think money is wealth. இந்திய தேசத்திலே சபைகளிலே பணம் தான் உண்மையான சொத்து என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Even the preachers, பிரசங்கியார்கள் கூட, they're not running after purity, they're running after money. அவர்கள் பரிசுத்தத்தின் பின்னாக செல்வதில்லை, அவர்கள் பணத்தின் பின்னாக சென்று Because கொண்டிருக்கிறார்கள். they think that is the real wealth. அதுதான் உண்மையான சொத்து என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். The wealth of heaven is purity. பரலோகத்தின் சொத்து பரிசுத்தம். And God is my witness. I pursue after it with all my heart. என்னுடைய முழு இதயத்தோடு கூட அதை நான் தேடுகிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி. I hope you are pursuing after that wealth in your life. உங்களுடைய வாழ்க்கையில இந்த சொத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். And when you pursue after that wealth, your earthly needs God will take care of. You don't have to worry. பரலோக சொத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் உள்ள தேவைகளை தேவன் உங்களுக்கு சந்திக்கிறார். So we have to give ourselves completely, be absorbed in it, it says. ஆகவே நாம் முழுமையாக அதிலே திளைத்திருக்க வேண்டும் என்று இங்கே பார்க்கிறோம். Many times when I sleep, I say, Lord, give me dreams about your kingdom. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை குறித்து எனக்கு கனவுகளை சொப்பனங்களை தாரும் என்று அநேக சமயத்திலே கேட்டிருக்கிறேன். I don't want dreams about earthly things. பூமிக்குரிய காரியங்களை குறித்த சொப்பனங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. I know God has taught me spiritual truths in my dreams when I'm asleep. நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சொப்பனங்களிலே தேவன் தம்முடைய சத்தியங்களை எனக்கு போதித்திருக்கிறார். There's a verse in the Old Testament which says like this. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனம் உண்டு இப்படி சொல்லுகிறது. Psalm 127 verse 2. சங்கீதம் 127:2. In the last part of it. அதனுடைய கடைசி பகுதியிலே. Psalm 127 verse 2. சங்கீதம் 127:2. In the English Bible it says, He gives to His beloved even when He is sleeping. தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையிலே கூட அவர்களுக்கு ஒன்றை அளிக்கிறார் என்று ஆங்கில வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். What a wonderful verse. தமிழிலே 3வது வசனம். என்ன அற்புதமான வசனம். Lord, even when I'm asleep, you can give me something. ஆண்டவரே நான் தூங்கிக் கொண்டிருந்தாலும் நீர் எனக்கு ஒன்றை கொடுக்க முடியும். I can honestly say God has revealed some spiritual truths to me in a dream. எனக்கு சொப்பனத்திலே ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் நேர்மையாக உங்களுக்கு சொல்ல முடியும். We must have such a longing in our heart, just like that businessman dreams about making money. We dream about purity. ஒரு வியாபாரி எப்படி பணம் சம்பாதிப்பதை எல்லாம் இரவிலே கனவு கொண்டிருக்கிறாரோ அதே போல நாம் பரிசுத்தத்துக்காக கனவு காண வேண்டும். That is what Paul is telling Timothy. You must be absorbed with these things. இவைகளிலே நீ சிந்தித்துக் கொண்டு நிலை கொண்டிரு என்று சொல்லி இவைகளிலே ஈடுபட்டு என்று சொல்கிறார். You say, will this help me to be more pure? இது எனக்கு அதிக பரிசுத்தமாய் என்னை மாற்றுமா? Then let me do it. இது எனக்கு நன்மையானதை கொடுக்குமா? Will this make me impure? அல்லது இந்த காரியம் என்னை தூய்மையற்றவனாய் மாற்றி விடுமா? Then I won't do it. அப்படியே நான் செய்ய மாட்டேன். It's like a businessman. ஒரு தொழிலதிபனை போல. How does he think? அவன் என்ன செய்கிறான்? If I do a business in this thing, it will make me rich.
இதிலே நான் போய் ஒரு தொழில் செய்தால் என்னை பணக்காரனாய் மாற்றும். Let me do this. ஆகவே நான் செய்யட்டும். If I do business in this matter, it will make me poor. இந்த விஷயத்திலே நான் போய் தொழில் செய்தால் நான் ஏழையாகி Then I விடுவேன். don't want to do it. எனக்கு அது செய்ய வேண்டாம். I wish we believers were like that. விசுவாசிகள் இப்படி இருப்பார்களா இருக்க மாட்டார்களா என்று If I விரும்புகிறேன். do this, it will make me more holy. நான் இதை செய்தால் அதிக தூய்மையாய் மாறுவேன். I want to pursue it. நான் அதை தேடப் போகிறேன். If I do this, it will make me impure, sinful. இதை செய்தால் அது என்னை பாவியாக்கி விடும், அது என்னை தூய்மையற்றவனாய் மாக்கிவிடும். ஆகவே வேண்டாம், I don't want to do it. நான் செய்ய விரும்பவில்லை. Then there are so many other neutral things which don't make us holy or sinful. சில நடுநிலையான காரியங்கள் இருக்கிறது, அது உங்களை பாவியாகவும் மாற்றாது, பரிசுத்தவானாகவும் மாற்றாது. Those things, it doesn't matter whether we do or not. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ அது ஒரு பொருட்டல்ல. But there are certain things, if you do, it will make you more holy. ஆனால் சில காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களை பரிசுத்தத்திலே தேர்ந்தவர்களாய் உங்களை மாற்றும். For example, knowing the Bible. உதாரணமாக வேதத்தை அறிகிற காரியம், Praying that you'll be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி ஜெபிக்கிற காரியம், Asking God for power to take up the cross and die every day. ஒவ்வொரு நாளும் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்காக மரிக்கும்படியாய் தேவனிடத்திலே வல்லமையை கேட்பது. Paul says to Timothy, be absorbed in these things. இவைகளிலேயே நீ திளைத்திரு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். Don't just read once in a while. அது எப்பொழுதாவது நீ ஒரே வேதத்தை வாசித்தால் போதும் என்றால் Think about it once in a while. எப்பொழுதாவது சிந்தித்துக் கொண்டு என்று சொல்லவில்லை. Do you think a businessman who's running a shop thinks about his shop once in a while? ஒரு தொழில் செய்கிறவன் தன்னுடைய வியாபார ஸ்தலத்தை குறித்து அல்லது கடையை குறித்து எப்பொழுதாவது எண்ணுவானா? Compare yourself with a businessman. ஒரு தொழில் அதிபன் தொழில் செய்கிறவரோடு கூட உங்களை ஒப்பிட்டு பாருங்கள். Is your Christianity as important to you as that business is to that businessman? அந்த தொழில் அதிபனுக்கு அந்த தொழில் எவ்வளவு முக்கியமோ அது போல உங்களுடைய கிறிஸ்தவம் உங்களுக்கு முக்கியமானதாய் காணப்படுகிறதா? His whole aim is to make money. அவருடைய முழு நோக்கமும் பணம் சம்பாதிப்பது. My whole aim must be to become like Jesus. என்னுடைய முழு நோக்கமும் இயேசுவை போல மாற வேண்டும் என்று And இருப்பதா? in that process, if I lose many things, it doesn't matter. அந்த பாதையிலே பல காரியங்களை நான் இழக்க நேரிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. If I lose the honor of man, நான் மனிதனுடைய கனத்தை இழப்பேன், ஆனால் maybe I lose a job because I want to be upright in my job and they kick me out because I am upright. நான் வேலையிலே நேர்மையா இருக்க முற்படும் பொழுது அவர்கள் அந்த வேலையை விட்டு என்னை நீக்கி விடுகிறார்கள். If I am absorbed in becoming like Jesus, I will make progress and others will see it. இயேசுவை போல மாற வேண்டுமே என்கிறதிலேயே நான் மூழ்கி இருப்பேன் என்று சொன்னால் அது மற்றவர்கள் பார்க்க முடியும், நான் வளருவேன். I want to say to all elder brothers here, I hope your flock can see spiritual progress in you. உங்களுடைய மந்தை உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்று நான் உங்கள் மூப்பர் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்கிறேன். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to take these things seriously. இந்த காரியங்களை சீரியஸா எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Things we have heard so many times, we need to hear them again. ஆண்டவரே, எவ்வளவோ முறைகள் நாங்கள் கேட்ட காரியங்களை மீண்டுமா நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. Help us to take it seriously today. ஆண்டவரே, இன்றைக்கு அதை சீரியஸா எடுத்துக்கொள்ள உதவி செய்யும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.